இல்ல மாட்டிக்கோ. என்ன? அவ கேட் கீப்பரை தவற விடல. ஏன்னா அவ கேட் கீப்பரை பார்க்கவே இல்லை. அவ பார்த்தது தவறான ஆள். இதுக்கு மேல என்னால உங்களுக்கு உதவ முடியாது. சோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ மாட்டல. கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இந்த முறை நீ கேட் கீப்பரோட வரல, உன்னை நான் அழிச்சிருவேன் நிக்கிறாய். நம்பிக்கையோட இருக்கல, உன்னால நிச்சயமா முடியும். என் மந்திரம் வேலை செஞ்சிருச்சு. இப்பதான் நிக்ரோலாய் கூட சண்டை போட்டு வரோம். யாரோ கேட் கீப்பரா, அவங்களதான் தேடிட்டு இருக்கா. அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கேட் கீப்பருங்கிறது உங்களை மாதிரி சக்தி வாய்ந்தவதான். பேரு நியாலா. அவ என்னோட தங்கச்சி. உள்ள வராத. மூடிடு. இதை விட்டா வேற வழி இல்ல. நியாலா தன்னோட மந்திர சக்தியால அந்த கதவை அடைச்சு வச்சுட்டான். மோட்டிகானையும் அவனோட படைகளையும் பூமிக்கடியில சிறை வச்சான். அவளோட மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்தது. அந்த கதவை அடைக்கிறதுக்காக தன்னோட உயிரையே விட்டா. மறைஞ்சது மோட்டிகாவும் அவனோட படைகளும் மட்டும் இல்ல, நியாலாவும் தான். அவ இன்னும் என் இதயத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. அவளோட வம்சம் ஒட்டுமொத்தமா அழியல. அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சா? ஆமா, நிக்ரோலா இப்ப தேடுறதும் அவ வாரிசுதான். சோ இப்ப அந்த குழந்தைய போய் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், அப்புறம் காப்பாத்தணும். அதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நியாலாவோட பொண்ணும் இப்ப கேட் கீப்பரா இருக்கிறதும் வேற யாரும் இல்ல, கிளேர் தான் அது. நீங்க கொடுக்கிற டார்க் மேஜிக்கை என்னால உணர முடியுது மாஸ்டர். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு. நான் ஏன் உனக்கு உதவி செய்யணும்? நம்ம 2 பேரும் சக்தியை ஒண்ணாச்சுன்னா அந்த கேட் கீப்பரை கண்டுபிடிச்சிடலாம். உண்மைதான். அந்த மாதிரி பண்ணா மாஸ்டர் கண்டிப்பா சந்தோஷப்படுவார். அப்ப எனக்கு உடனே உதவி பண்ணு. இந்த காரணத்துக்காக அவரோட டார்க் மேஜிக்கை உனக்கு கொடுக்கிறேன். அருமையாயிருக்கு. என்னோட சக்தி அதிகமாகுது. இந்த சக்தியை ரேஞ்சர்ஸுக்கு எதிராக பயன்படுத்து. நான் வேற விதமா தாக்குறேன். கண்டிப்பா கேட் கீப்பரை இது வெளியே கொண்டு வரும். என்னால நம்பவே முடியல. கிளேர் கிட்ட ஏன்ஷியன்ட் பவர்ஸ் எல்லாம் இருக்கா? அவளால தான் தீய சக்திகள் வெளியில வரத தடுத்து நிறுத்த முடியுமா? ஆச்சரியமா தான் இருக்கு. காய்ஸ் நான் இப்ப சொல்றது நிச்சயம் நீங்க நம்ப போறது இல்ல. ஆனாலும் நான் சொல்லுவேன். சாரி டாபி, முக்கியமான வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணோ, நிக்ரோலாய் மறுபடியும் சிட்டிக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. வாங்க போலாம். சாரி போங்க, வேலை இருக்கு. எங்க சொல்லிட்டாவது போங்க. லேட் ஆகும். பிரேக் டைம் டாபி. 10 நிமிஷம். பிரேக் ஒரு நாளைக்கு 10 தடவை எடுக்கிறீங்களே. எவனுமே மதிக்க மாட்டேங்கிறான். நான் எங்கேயும் போகல, உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னால கேட் கீப்பர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த முயற்சியை விட்டுடு. அதுக்கு என்கிட்ட புது திட்டம் இருக்கு. அந்த கேட் கீப்பர் தானா என்ன தேடி வருவா. இதுவரைக்கும் என்கிட்ட பார்க்காத சக்தியை உங்களுக்கு காட்டட்டுமா? எப்படி இருக்கு? பயந்துட்டீங்களா? உன்னை அழிக்கிற இரு. நல்ல வேலை நீ இங்கதான் இருக்கியா? தனியா இங்க என்ன பண்ற கிளேர்? ஒண்ணும் இல்லையே. இத்தனை நாளா இந்த விஷயத்த உன்கிட்ட மறைச்சிட்டேன்னு. இல்ல, நான் அத பத்தி நினைக்கல. நான் எப்படி அந்த கேட் கீப்பரா இருக்க முடியும்? என்னால மந்திரத்தை ஒழுங்கா சொல்ல முடியல. உடானா கிளேர், நீ இன்னும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. எனக்கு தெரியும். நீங்க என் மனசு தேத்துறதுக்காக இப்படி பேசுறீங்க. மந்திரத்தை தப்பா சொல்லி பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்கு தான் நான் லாய்க்கு. நீ அப்படியே உங்க அம்மா மாதிரி கிளேர். உருவத்திலே நீ உங்க அம்மா மாதிரியே இருக்க. ஆனா அவங்க என்ன விட திறமைசாலி இல்ல? ஆமா, நீ சொல்றது உண்மைதான். அவளும் ஆரம்பத்துல ரொம்ப பயந்தா. இன்னும் சொல்ல போனா உன்ன மாதிரியே மந்திரங்களை கத்துக்க ரொம்பவே கஷ்டப்பட்டா. இருந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பா வளர்க்கறேன்னு உங்க அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன்.
நிச்சயமா அந்த சத்தியத்தை நான் காப்பாத்துவேன். பண்ணிதான் ஆகணும். உங்களை விட என்ன யார் பத்திரமா பாத்துக்க முடியும்? எனக்கு உங்களை விட்ட வேற யாரும் இல்ல. ஒரு நாள் உங்க அம்மாவோட பொறுப்பை ஏத்துக்க வேண்டிய நேரம் வரும். அதுவும் சீக்கிரத்துல. என்ன ஞாபகம் இருக்கா?